பிரைஸ் ஆண்டவரும் ரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த பரிசுத்த வாரம், இந்த கடைசி நாள், இந்த வாரப்பொழுது நடந்த ஒவ்வொரு காரியத்தையும் நீங்கள் கண்டு ஆஸ்வதிக்கப்பட்டு நம்புகிறோம். இன்றைக்கும் ஆண்டவராகிய இயேசு உயிர்த்த இந்த நல்ல நாளில் இந்த மாலை நேரத்தில், இந்த இரவு வேளையிலே, காலையில் அதிகாலையில் இருந்து நாம் இதை கொண்டாடி வருகிறோம். இந்த இரவு வேளையிலும் சந்தோஷமாக நிறைவு செய்யலாம் என்று இந்த நிகழ்ச்சி பிரயோஜனமாக இருக்க நம்புகிறோம். இன்றைக்கும் இந்த உயிர்த்தெழுந்த நாளில் ஆசீர்வாதம் உண்டாகட்டும். நேரமாக ஒரு பாடலை பாடுவோம், பின்பு ஒரு சிறிய தியானம், பின்பு மறுபடியும் ஒரு பாடலை பாடி நிகழ்ச்சி நிறைவு செய்வோம். இப்பொழுது நிகழ்ச்சி ஆரம்பமாக ஒரு பாடலை நாம் பாட கேட்போம். பேசலாம். நீரம்
பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான வேத பகுதியை வாசிக்கிறோம். மத்தேயு சுவிசேஷம் 28ஆம் அதிகாரத்தின் சுருக்கமாக இருக்கிறது. 1 முதல் 6 வரையிலே வாசிக்கிறேன், கவனியுங்கள். ஓய்வு நாள் முடிந்து வாரத்தின் முதலாம் நாள் விடிந்து வருகையில் மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளும் கல்லறையை பார்க்க வந்தார்கள். அப்பொழுது பூமி மிகவும் அதிரும்படி கர்த்தருடைய தூதன் வானத்திலிருந்து வந்து வாசலில் இருந்த கல்லை புரட்டி தள்ளி அதன் மேல் உட்கார்ந்தான். அவனுடைய ரூபம் மின்னலை போலவும் அவனுடைய வஸ்திரம் உறைந்த மலையைப் போல வெண்மையாகவும் இருந்தது. காவலாளர் அவனுக்கு பயந்ததினால் திடுக்கிட்டு செத்தவர்கள் போல ஆனார்கள். தூதன் அந்த ஸ்திரீகளை நோக்கி, நீங்கள் பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என்று அறிவேன். அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள் என்றார். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இயேசுவின் பிறப்பின் போது தூத சேனை பரமசேனை எப்படி இருந்ததுன்னு ஒரு விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கு. அதே போல இயேசு கிறிஸ்துவனுடைய மரணத்துக்கு முன்பதாக அவர் கெத்செமனே தோட்டத்தில் இருந்தபோது வியாகுலப்படும் பொழுது தூதர்கள் வந்து தேற்றினால் இருக்கிறது. ஆனால் தூதர்களை பற்றி, அவனுடைய வஸ்திரத்தை பற்றியோ மற்ற எந்த காரியத்தை பற்றி விளக்கி சொல்லப்படவில்லை. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலில் அந்த தூதனுடைய விளக்கம், வஸ்திரத்தை பற்றிய விளக்கம் எல்லாம் தெளிவாக இருக்கிறது. ஆகவே இயேசுடைய பிறப்பிலும் அவருடைய உயிர்த்தெழுதலிலும் மரணத்திலும் தேவதூதருடைய காட்சிகளை நாம் பார்க்க முடிகிறது. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இந்த வேத பகுதியின்படியே காலையிலும் ஆராதனைகளிலே இதனுடைய வார்த்தை கீழாக தியானித்திருப்பீர்கள். அவர் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். மறுபடியும் அவர் சொல்லியிருக்கிற பிரகாரம் அவர் திரும்ப வரப்போகிறதாக நமக்கு தெரியும். அவர் சொல்லியிருக்கிறார், இதோ சீக்கிரமாய் வருகிறேன். ஆகவே எப்படி சொன்னபடி உயிர்த்தெழுந்தாரோ சொன்னபடி திரும்பவும் வரப்போகிறார். அதுக்கு நாம் ஆயத்தமாவோம். இந்த உயிர்த்தெழுந்த நல்நாளின் ஆசீர்வாதங்கள் ஒவ்வொருவருக்கும் உண்டாகட்டும். இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்வதற்கு முன்பதாக ஒரு பாடலை பாடுவோம். சமீபத்தில் வெளியான ஒரு நல்ல பாடல், இந்த பாடலை நாங்கள் பாடுகிறோம். நீங்களும் சேர்ந்து பாடுங்கள். கர்த்தரை உயர்த்தி மகிமைப்படுத்துவோம்.
வல்ல ஜீவ மார்க்கமிதுவே. நம்பிக்கையுள்ள வல்ல ஜீவ நல்ல மார்க்கமிதுவே. நாமும் உயிர்த்து நம் கர்த்தரை சேருவோம். நம்பிக்கையுள்ள வல்ல ஜீவ நல்ல மார்க்கமிதுவே. நாமும் உயிர்த்து நம் கர்த்தரை சேருவோம். சீயோனே கம்பீரி சாலேமே நீ ஸ்தோத்திரி. சீயோனே கம்பீரி சாலேமே நீ ஸ்தோத்திரி. துதியே கனமே மகிமை செலுத்து. துதியே கனமே மகிமை செலுத்து. எண்ணி பருயிரோடிருக்கிறார். ஆமென் அல்லேலூயா. எண்ணி பருயிரோடிருக்கிறார். ஆமென் அல்லேலூயா. பெரியமானவர்களே, மீட்பர் உயிரோடு இருக்கிறார். ஆகவே கவலைப்படாதீர்கள். கண்ணீர் யாவையும் துடைக்கிற தேவன் சீக்கிரமாய் வருவார். நம்ம அழைத்து செல்லுவார். சொன்னபடி உயிர்த்தெழுந்தார். சொன்னபடி திரும்பவும் வரப்போகிறார். ஆயத்தமாகவும் இந்த பரிசுத்த வாரம் நம்ம நிச்சயமாய் பரிசுத்தப்படுத்தியிருக்கும் நம்புகிறோம். இன்னும் அநேக நிகழ்ச்சிகள் நம்முடைய யூடியூப் சேனல் வருகிறது. ஆகவே ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய கணக்கிலே சப்ஸ்கிரைப் பண்ணவர்களை விட 40% பேர் பார்க்கிறவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்கிறதாக காண்பிக்கிறது. யூடியூப் சேனல் நடத்துகிற எல்லாருக்குமே தெரியும். ஆகவே பிரயோஜனமாக இருக்குமானால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த ராத்திரி வேளையில் உங்களை வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். உயிர்த்தெழுந்தவருடைய நாமம் உங்கள் மூலமாக மகிமைப்படட்டும். தேங்க்யூ. குட் நைட். காட் பிளஸ் யூ. ஆசீர்வதிப்பார்.